நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றப் பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நானும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி: ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி: ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி: விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி: இஸ்ராயேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி: எல்லா வகை தீமையினின்றும் இஸ்ராயேலை மீட்பவர் இவரே. பல்லவி: ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது கட்டளைப்படி உலகை விட்டகன்ற உமடியாரின் சகோதரருடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இந்நலில் உழன்று ஏங்கும் மடியாரை கண்ணோக்கி இருளுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெறும் வண்ணம் எங்களோடு இருந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப் பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு விண்ணகம் வந்து சேருவதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தல்லும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் மன்றாடுகிறோம். முன்னுரையில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாதே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. நித்தியலை பாற்றி இவரு கலித்தருளும் ஆண்டவரே. நித்தியலை பாற்றி இவரு கலித்தருளும் ஆண்டவரே. நித்தியலை பாற்றி இவரு கலித்தருளும் ஆண்டவரே. தீயவையா
ஆமென்.